ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். ராகி சேமியா ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போ. ராகி சேமியா தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஒரு பேக்கெட் எடுத்துகிட்டு இருக்கிறேன். நம்ம ஒரு பேக்கெட் அளவுக்கு பார்க்கலாம். வார்ம் வாட்டர் வச்சுட்ருக்கேன். ஒரு மிதமான சூட்டில் அந்த ராகி பேக்கெட் வந்து கொட்டிக்கோங்க. ராகி சேமியா உள்ளே போட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்ச உடனே இறக்கிடலாம். இந்த சேமியா வந்து கொதிக்க கூட தேவையில்லை. 2 மினிட்ஸ் ஊறினாலே போதும். ஒரு கை பொறுக்கிற சூடு இருந்ததுன்னா போதும். அதில் ஒரு 2 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சும்மா ஒரு சிட்டிக்கை உப்பு போட்டுக்கோங்க இதுலேயே, இந்த தண்ணியிலேயே. நான் இப்போ இதை வந்து வடிகட்டி வச்சுருக்கிறேன். அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டேன். இப்போ இதை வந்து இட்லி பாத்திரத்தில் ஆவி கட்டிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் இதில் போட்டிருக்கேன். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். ஓகே, வெந்துடுச்சு. ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆயிருக்கும். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இதை நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிருக்கிறேன். திரிய வச்ச தேங்காய் நான் 1 கப் எடுத்துட்டு இருக்கேன். ஏலக்காய் தூள் பண்ணி வச்சிருக்கிறது போடுறேன். உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை. சட்னி செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட், ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் கூட 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். உங்களுக்கு இன்னும் ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். நான் ரெகுலரான சக்கரை தான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். சுவையான ராகி சேமியா புட்டு ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.